ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? அல்லது நீங்க வேற தேசத்துல வேற நேரங்களில் பார்த்து கொண்டிருந்தால், எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் கேட்கிற வாய்ப்பை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். வாங்க அவருடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஸ்டாக்னட், ஒரு இடத்திலேயே இருப்பது அல்ல, நின்று விடுவது அல்ல, தொடர்ந்து செல்லுவது இல்லையா? நம்முடைய பக்தியில வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பக்திமான் ஆகிவிட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக உண்மையாக வாழ வேண்டும். தேவனுடைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தேவன் ஞானத்தை, அவருடைய திட்டங்களை, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயர்வான தேவ எண்ணங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 30 வருஷம், 40 வருஷம், 60, 70 வருஷம் போதுமா சொல்லுங்க? பவுலை போன்ற பக்தனே அவர் எவ்வளவு அனுபவத்தை சம்பாதித்து அநேக வருஷம் ஊழியம் செய்ததற்கு பிறகு அவருடைய வார்த்தைகளை பாருங்க எப்படி இருக்கிறது என்று. 3ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாடுகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி 12ஆம் வசனம் வாசித்தால், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், அப்படியாக நான் எண்ணுகிறதில்லை. ஆனால் எதற்காக நான் கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படுகின்றேன், ஆசையாய் ஓடுகிறேன். அது மாத்திரமல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். ஒரு சிலருக்கு எப்பொழுதும் பாருங்க, அவங்க கடந்ததையே நினைத்து கொண்டிருப்பாங்க. அதுல 2 ரகம் இருக்கு. கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள், கடந்த காலத்தில் அனுபவித்த கசப்பான அனுபவங்கள், திரும்ப 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 அதையே நினைத்து கொண்டு நொந்து போய்கொண்டு, சோர்ந்து போய்கொண்டு, நம்பிக்கையை இழந்து, உங்களை நீங்களே திட்டிக் கொண்டு, உங்களை நீங்களே அருவருத்து செய்த தவறை குறித்து திரும்ப 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 யோசித்துக் கொண்டு ஐயோ 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 என்று சொல்லுவதனால் என்ன பிரயோஜனங்க? முன்னுக்கு போக முடியாது. நம் தவறுகளை ஆண்டவரிடம் அறிக்கை செய்யும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராகவே மன்னிப்பாரோ இல்லையோ என்கிற சந்தேகமே இல்லைங்க. நம்முடைய எல்லா நியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறார் அவர். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சோ, கடந்த காலத்துல நீங்க செய்த தவறுகளை குறித்து மனஸ்தாபப்படுங்க, வேண்டாம் என்று சொல்லல. மனம் திரும்ப வேண்டும், ஒத்துக்கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள். சாரி சாரி என்றவர்கள் இன்னும் வாழ்நாள் முழுவதும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லும் போது, மன்னித்தேன் என்று சொன்ன பிறகு திரும்ப தவறு செய்த மன்னிச்சுட்டேன், தவறு செய்த மன்னிச்சுட்டேன் என்று சொல்லும் போது மன்னிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டேனே, திரும்ப என்ன? தேவன் மன்னித்த பாவங்கள் பழைய பாவங்கள். உங்கள் பாவத்தின் மூட்டையை நான் எனக்கு பின்னாக போட்டு விட்டேன் என்றார். தேவன் பின்னுக்கு திரும்பி பார்க்கிறவர் அல்ல, பின்னாக இருக்கிறவர்களை மறக்க சொல்லுகிறாரு. உன் பாவ மூட்டையை நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன், அது மேல வர முடியாது நீ. ஆனால் நாம மாத்திரம் நம்ம ஃபெயிலியர்ஸை நினைவுபடுத்திக் கொண்டு, போன முறை ஃபெயில் ஆகிவிட்டேன், ஒருவேளை முறையும் ஃபெயில் ஆவேனோ, போன முறை இந்த மேட்ச் மிஸ் ஆனதுனால இந்த முறையும் அப்படித்தான் இருக்குமோ, என்னங்க? ஒவ்வொன்றுக்கும் போன முறை நஷ்டம் அடைந்து விட்டேன், ஆகவே இந்த முறையும் அப்படி ஆகும் என்று நினைக்கிறவன் ஒன்றும் செய்ய முடியாது. போன முறை பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டேன், ஆகவே இந்த முறையும் ஃபெயில் ஆவேன் என்று நினைக்கின்றவன் இனி அவனால படித்து முன்னேற முடியாது இல்லையாங்க? பின்னானவைகளை மறந்து போங்கள்,
நேற்று நம்முடையது அல்ல. நேற்றை நீங்கள் திருத்த முடியாது. நேற்றவைகளை நீங்க சரி செய்ய முடியாது. நேற்றையது திரும்ப உங்களுக்கு வராது. பின்னானவைகளை மறந்து போங்கள். நாளையும் நம்முடையதல்ல. நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை எம்மாத்திரம் இப்பொழுது காணப்பட்டு மறைந்து போகிற புகையை போல இருக்கு நம் வாழ்க்கை. நாளை நம்முடையதல்ல, நேற்று நம்முடையதல்ல, இன்றைக்கு நம்முடையது. Today is the day of salvation. Today is the day of redemption. இன்றைக்கு உங்க கையில இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க பயன்படுத்தினால் நாளைக்கு அதன் பலனை நீங்க சந்திப்பீர்கள். அதன் கனிகளை அறுப்பீர்கள். பின்னானவைகளை மறந்து முன்னுக்கு செல்லுங்கள். மறந்துவிடு. என்னுடைய பாவத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்று அநேகர் சொல்லுவார்கள். நிச்சயமாய் உன் பாவம் உன்னை பின்தொடரும். அதனால்தான் நீ இயேசுவின் பாத சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ளு. விசுவாசத்தோடு சத்ருவை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூதர் என்ற பக்தர் ஒரு நாள் பைபிள் வாசிக்கும் போது பிசாசு ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு வந்தானாங்க. ஏ லூதர், நீ பெரிய பக்தன் நினைக்கிறாயா? இதோ நீ கடந்த காலத்துல இத்தனை பாவங்களை செய்தாய், இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்தாய், இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தாய் என்று ஒரு லிஸ்ட் காண்பித்த போது அவர் ஒரு நிமிஷம் ஆடி போய்விட்டார். பயந்து போய்விட்டார். உண்மைதானே என்று சோர்ந்து போய்விட்டார். ஆனால் அவர் பக்கத்துல பெண்ணும் இங்கும் வைத்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல பாட்டில்ஸ் இருக்கும். பாட்டில் இங்க் இருக்கும். பெண்ணை தோய்த்து எழுதுவார்கள். அநேகர் ரெட் இங்கும் பிளாக் இங்கும் கூட வைத்துக் கொள்ளுவாங்க ஹெட்டிங்ஸ்க்காக. அந்த சிவப்பு இங்க் எடுத்துக்கொண்டு அந்த லிஸ்ட் மேல தூக்கி அடித்து வாய்நாளை சத்தமாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே அதெல்லாம் கழுவப்பட்டது, நீ போ என்று சொன்னாராம். அவ்வளவுதான். பிசாசு அவன் எண்ணங்கள், அவன் லிஸ்ட், அவனுடைய தடமே இல்லாமல் ஓடிவிட்டான் அவன். எஸ், உன் பாவங்கள் பழைய பாவங்கள். அவைகளை உனக்கு நினைவுபடுத்தி உன்னை பயமுறுத்துகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒவ்வொரு பாவமும் கரை திரை முதலானவை இல்லாதவைகளாக, அந்த அடையாளம் கூட அங்க இருக்காதுங்க. சம்பூரணமாக கரையாகிலும் திரையாகிலும் இல்லாத சபையாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து தம் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தின் அடையாளத்தையும் கரைகளையும் அந்த சுருக்கங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்பு. இன்னொரு ரகம் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி பார்த்து மகிழ்கிறவர்கள். நீங்க ஆபத்துங்க. அப்பொழுது நான் நன்றாக ஜெபிப்பேன், அப்பொழுது நான் நன்றாக காணிக்க தருவேன், அப்பொழுது நான் சர்ச்சில் பாடல் பாடினேன், அப்பொழுது நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், அப்பொழுது நான் ரொம்ப பக்தி உள்ளவன், அப்பொழுது நீதியாய் வாழ்ந்தேன் என்று அப்பொழுதை இப்பொழுது நினைப்பதனால பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கடந்தது கடந்ததே. நேற்றைய பக்தி இன்றைக்கு அது போதாது. எந்த நாளுக்கு அந்த நாள் உங்கள் இருதயத்தை தேவனோடு சரி செய்ய வேண்டும். எந்த நாளுக்கு அந்த நாள் தேவ சித்தத்தை அறிந்து முன்னுக்குத்தான் போகணும், தவிர நின்று போய் பின்னானவைகளை சேர்த்து கொண்டோ நினைத்து பார்த்து கொண்டோ அதிலே அதிசயப்பட்டு கொண்டிருக்கிறவங்க பக்தியிலே நின்று போனவர்கள். நின்று போனவன் விழுந்து போவானே தவிர முன்னுக்கு போக முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாட வேண்டும். ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு பாவம் செய்தால் அந்த நீதி அது எண்ணப்படாது என்றார் ஆண்டவர். அதுபோல ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான காரியங்களை விட்டு கர்த்தருக்குள் வந்தால் அந்த துன்மார்க்கத்தின் சாபங்கள் அவர்கள் மீது வராது என்றார். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். கடந்த காலத்தில் செய்த நல்லவைகளை குறித்தும் பொங்கி போக வேண்டாம். இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார். இன்றைக்கு உனக்கு முன்பிருக்கும் சிலுவை நோக்கி பார்த்து முன்னுக்கு செல்லு. இயேசுவையே பார்த்து கொண்டு நமக்கு முன்பிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். யாரும் நான் இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் தேறி விட்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நாம் அவருடைய ராஜ்யத்தை சேருகிற வரைக்கும், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் உண்டு. இந்த பூமி, நம்முடைய சரீரமும் இந்த இச்சைகளும் நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கும். பிசாசு, உலக அதிபதியா இருக்கிற பிசாசு நம்மை பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். நீ தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கு. பின்னானவைகளை மறந்துவிடு. உலக காரியங்களை விட்டுவிடு.
மேலானவைகளே அல்லாமல் பூமிக்கு அடுத்தவைகள் மீது உங்கள் மனதை நீங்கள் வைக்க வேண்டாம். நீங்க சாதித்த விஷயங்களையும் நீங்க சம்பாதித்த ஆஸ்திகளையும் எண்ணிக்கொண்டிருந்தால் அதுல ஒன்று கூட பரலோகத்துக்கு உங்களுக்கு வராதுங்க. கடந்த வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போகும் வேண்டாம். கடந்த வாழ்க்கையை பார்த்து பெருமை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறார் என்று பார்த்துக்கொண்டு உனக்கு முன்பு இருக்கும் ஓட்டத்தில் உனக்காக தேவன் கொண்டிருக்கும் திட்டங்களை எந்த நாளுக்கு அந்த நாள் அறிந்து கொண்டு அதனால்தான் ஒவ்வொரு நாளும் கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அணு தினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் என்றார் ஆண்டவர். வலது இடது திரும்பாமல் நீ நேராக நடப்பதற்கு என் வார்த்தைகள் உனக்கு அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு, என்னை நோக்கி பார்த்து முன்னுக்கு ஓடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக முறை நம் வாழ்க்கையில ஒரே முறை இலக்கு என்னவென்று தெரிந்தால் சென்று விடலாம் நினைக்கின்றோம், அதை முடித்து விடலாம் நினைக்கின்றோம். பட் தேவன் எப்போதும் கூட ஒரு படி ஏறிய பிறகு அடுத்த படியை காண்பிப்பார் தவிர ஒரே முறை உங்களை வானத்திலே உட்கார வைக்க மாட்டார். படிப்படியாக அவர் உயர்த்துகிற தேவன், படிப்படியாக அவர் உங்களை நடத்துகிற தேவன். அவர் வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. எத்தனை வருஷமாக அவரை பின்பற்றினாரோ அந்த பயணம் முழுவதிலும் போகிறாரே தவிர அங்கங்கே பலிபீடத்தை கட்டி எங்கு போக வேண்டும் என்று கேட்டு அந்த வனாந்தரத்தின் வழியாக அவர் தேவ திட்டங்களை அறிந்து கொண்டு அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே என்பது போல போய்கொண்டே இருந்தார தவிர வாழ்நாள் முழுவதும் எங்கேயோ செட்டில் ஆகி விடுவோம், வீடு கட்டிக்கொள்வோம், ரிட்டையர் ஆகிவிட்டோம் நினைக்கவில்லை. அவருடைய வாழ்நாட்களை ஒரு யாத்திரையாக அவர் நினைத்துக் கொண்டார். கூடாரங்களிலேயே அவர் வாழ்ந்தார். தேவன் எதற்கு அஸ்திபாரம் போட்டு கட்டி எழுப்பினாரோ அந்த பட்டணத்திற்காக காத்திருந்தாரே தவிர அந்த பட்டணத்தை அடைய வேண்டும், எப்பொழுது சென்றடைவேன் பரலோக வீட்டிற்கு நான் என்று அவர் எப்பொழுதுங்க அந்த ராஜ்யத்திலே நான் எப்பொழுது சேர்வேன் என்று சேரும் வரைக்கும் முன்னுக்கே போக வேண்டும் தவிர நின்றுவிடக் கூடாது, பின்னுக்கு திரும்பி பார்க்க கூடாது. மரணம் வரை உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். நான் சென்று உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை கூட்டி செல்லுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நினைவிருக்கா? ஆண்டவர் வருவார், அவர் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். ஒருவேளை அதற்குள்ளவே கர்த்தருடைய வருகைக்கு முன்பே நாம் மரித்தால் வேதம் சொல்லுகிறபடி மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆவியோ தன்னை தந்தலின தேவனிடத்துக்கு திரும்பிவிடும். அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம் அந்த பரிசுத்தர் கூட்டத்தில் சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றைக்கும் வாழ்வோம். ஆகவே ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு நின்று விடாமல் பின்னுக்கு திரும்பி பார்க்காமல், பின்னுக்கு திரும்பி பார்த்து உப்பு ஸ்தம்பமாகிவிட்டாங்க லோத்துவின் மனைவி. பின்னுக்கு திரும்பி பார்க்கிறவர்கள் பாருங்க, தங்கள் நிலையை பார்த்து கர்வப்படுகிறவர்களும் நஷ்டம் போவார்கள். தங்கள் பலவீனங்களை பார்த்து சோர்ந்து போகிறவர்களும் அவங்க நிச்சயம் நஷ்டம் போவார்கள். இயேசுவை பார்த்து கொண்டு பாடுகளை சகித்து விசுவாசத்தோடு முன்னுக்கு சென்றால் இலக்கை அடைய முடியும், தேவ திட்டங்களின்படியாக வாழ முடியும், தேவனுடைய இருதய வாஞ்சைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு சோர்ந்து போகிற நேரங்களிலே பிசாசு ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்துகையிலே கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பாவமும் கழுவப்பட்டதென்று திரும்ப என்றைக்கும் அதை நான் நினைவு கூறுவதில்லை என்று நீர் சொன்னதை நினைவு கூர்ந்து பின்னானவைகளை மறந்து விட்டுவிட்டு முன்னானவைகளுக்காக ஓடுகிற மனதை எங்களுக்கு தந்தருளும். எப்பொழுதோ பக்தியை ஆசிரித்தோம் என்று கடந்த காலத்தில் ஏதோ செய்தோம் என்று திருப்தி ஆகாமல் இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எப்பொழுதுக்கு அப்பொழுது பரீட்சித்துக் கொண்டு ஒவ்வொரு அடியும் உம்முடைய சித்தத்திலே வைத்து இலக்கை அடையும் வரைக்கும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்கள் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த
8939801234 நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நிச்சயமா பதில் தருவாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்திலே அனுதின தியானத்திலே மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களிடத்திற்கு வருகிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.